நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எல்லாரும் நாட்டுக்கோழி இந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இது ஒரு கோழியை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கே ரொம்ப நல்லது. இது ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துலேயும் சரி அந்த கோழி தான் நம்மளை வந்து சாப்பிட சொல்கிறாங்க. அது எந்த கோழினா கருங்கோழியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கிறோம். இந்த கருங்கோழி வளர்க்குறவர் யாருன்னு பார்த்தோன்னா, அவர் வந்து 4 வருஷம் அக்ரி முடிச்சுட்டு தியரட்டிக்கலாக எல்லாத்தையும் பற்றி படிச்சிருப்பார். எப்படி எப்படி கோழி வளர்க்கணும், எப்படி எப்படி தீனி போடணும், என்னென்ன மருந்து போடணும், என்னென்ன நோய் வரும், என்ன எதை போட்டால் நமக்கு வந்து கோழிக்கு வந்து எந்த அஃபெக்டும் ஆகாது, இதை பற்றிலாம் வந்து அவருக்கு எல்லாமே தியரட்டிக்கலாக 4 வருஷம் படிச்சிருப்பார். கருங்கோழி வளர்க்குறவர் வந்து எப்படிலாம் வளர்த்தாரு, என்னென்ன தீனிலாம் போட்டாங்க, என்னென்ன மருந்துலாம் போட்டாங்க, என்னென்ன டிமெரிட்ஸ்லாம் வந்து வளர்க்கும்போது கோழி வளர்க்கும்போது, இதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அவர்கிட்ட போய் நம்ம என்ன இந்த கருங்கோழி வளர்க்கும் முறைகளை போய் கேட்கலாம். வாங்க பாருங்க. இப்போ இந்த கருங்கோழியை வந்து எப்படி எப்படிலாம் வளர்க்குறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்த 2 பேர். அவங்க பேர் வந்து யுவராஜ், இவங்க பேர் நிரஞ்சன். இப்போ இந்த கருங்கோழிக்கு வந்து எப்படி எப்படிலாம் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இவங்க சொல்லுவாங்க. இவங்க கிட்ட கேட்கலாம். ஏன் கருங்கோழினை பற்றின இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்களுக்கு ஏன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஏன் இது வந்து யாரும் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வப்பட மாட்டாங்க? இப்போ கருங்கோழின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்குல்ல, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருங்கோழின்றது எல்லாருக்குலாம் தெரிஞ்சிருக்காது. அங்கேருந்து இங்கே வந்து வளர்த்து ஒன்றொருத்தவங்களாம் இப்போ தான் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இதே வந்து நம்ம ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிராய்லர் வராதப்ப பிராய்லர் பற்றி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஆனால் பிராய்லர் வந்ததுக்கப்புறம் ஏன் பிராய்லர் அதிகமாக விரும்புகிறாங்க, அது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. இப்போ வந்து கருங்கோழியோடைய சிக்கெலாம் நீங்கள் வந்து நீங்களே வந்து முட்டை வாங்கி வந்து இன்குபேட்டரில் வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணீங்களா, இல்லை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? நாங்கள் வந்து வெளியில் ஒரு பையர்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். சேலத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம். சேலம் ஒரு பண்ணையில் வந்து எங்களுக்கு கான்டாக்ட் கிடச்சிது. ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் குஞ்சு வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு மாத குஞ்சு வந்து 130 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு மாத குஞ்சுனா 3 வேக்சின், ஒரு மாதத்துலேயே 3 வேக்சின் போடுற மாதிரி வரும். சரி, ஒரு மாத குஞ்சாக வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத குஞ்சாக தான் வாங்கினோம். வாங்கி அதுக்கப்புறம் 50ஆவது நாள் வந்து ஆட்டுக்கு வேக்சின் போட்டிருக்கோம். தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே இயற்கை தீவனம் தான். வெளியிலேருந்து பில்லு எடுத்துன்னு வந்து போட்டாலும் சாப்பிட்றோம். இங்கே வெளியில் மேய்ச்சலுக்கு விடுறது தான், உள்ளே வச்சு வளர்க்குறது இல்லை. மற்றபடி அரிசி, சாதம் வடிச்சது, இப்போ இந்த மரத்தில் இங்கேயே பப்பாளி பழம்லாம் இருக்குது, அது போட்டால் வரும், அது போட்டால் சாப்பிடும். மற்றபடி எல்லாமே இயற்கை தீவனம் தான். இது மொத்தம் 6 மாதம் ஆகுது இது வாங்கி. இப்போ முட்டை போட்டுட்ருக்கு எல்லாமே. இதே நம்ம உள்ளே வச்சு பண்ணையிலே வச்சு வளர்க்குறதுனா 3 மாதத்தில் வளர்த்துடலாம். வெளியில் இதுக்கு ஏன் அந்த அளவுக்கு மார்க்கெட் இல்லைன்னா விலை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று பார்க்குறாங்க மக்கள். அதை தான் யோசிக்கிறாங்க தவிர வெளியிலே கருங்கோழி வந்து விலை கம்மியாகவும் கிடைக்குது. ஆனால் அதை வந்து உள்ளே வச்சு வளர்க்குறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் பிராய்லருக்கும் நாட்டுக்கோழிக்கும் வித்தியாசம் இருக்குது. பிராய்லர்லேருந்து ஏன் நாட்டுக்கோழி அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்க, ஏன்னா நாட்டுக்கோழி வெளியில் மேய்ஞ்சி வருது, அதுக்குன்னு தனி சத்து நிறையா இருக்குது அப்படின்றதால தான் நாட்டுக்கோழி தான் விரும்புகிறாங்க. அது மாதிரி தான் உள்ளே பண்ணையில் வச்சு வளர்க்குறதால நம்ம வெறும் சாப்பாடை போட்டு எப்படி அது கொழுப்பு வளருமோ அது மாதிரி தான் கோழியும் வெளியில் விட்டு வளர்ந்தா அதுக்குன்னு தனி சத்து அதிகம். அதனால் வெளியில் மேய்ச்சல் போடுற நாட்டுக்கோழி, அதில் கருங்கோழி வந்து சிறந்த மருத்துவ குணம். கோழி சிக்கன் வாங்கி வந்துருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து தீனிலாம் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் மெடிசன்லாம் போட்டிருப்பீங்க. எந்தெந்த காலத்தில் என்ன நம்ம நோயெலாம் வந்தது, இது எப்படி நீங்கள் சேல் பண்ணீங்க, எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணுறீங்க? இப்போ வந்து இந்த கருங்கோழி பார்த்தா பெருசாக இருக்குது, நிறைய கருங்கோழிலாம் சின்னதாக இருக்குது, இதெல்லாம் எவ்வளோக்கு தருவீங்க? முட்டைலாம் முட்டைலாம் எவ்வளோ ரேட்டுக்கு தருவீங்க? இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இந்த கோழி வாங்குறப்போ 1 மாதத்து கோழி குஞ்சா வாங்கினோம். அந்த 1 மாதத்து கோழி குஞ்சோடைய விலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விலை 150 ரூபா. நாங்கள் 130 ரூபாய்க்கு வாங்கினோம். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினோம். இந்த 1 மாதத்து கோழி குஞ்சு அப்போ அவங்க வேக்சின்லாம், அந்த தடுப்பூசி கரெக்டாக ஒரு நாள்லேருந்து அவங்க 0 to 7 டேஸில் ஒரு வேக்சினும், 13ஆம் நாளில் ஒரு வேக்சினும், 25ஆம் நாளில் ஒரு வேக்சினும், அந்த மாதிரி வேக்சின்லாம் போட்டு தான் நம்மகிட்ட கொடுப்பாங்க. இதுக்கு என்ன வேக்சின் நீங்கள் போகிறீங்க, என்ன நேம், அது பேர்? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 0 to 7 டேஸ் முட்டை பொறிஞ்சு 7ஆவது நாளுக்குள்ளே வந்து லசோட்டான்ற ஒரு வேக்சின் போடுவாங்க. 13ஆவது நாளில் ஒரு வேக்சின் போடுவாங்க. இப்போ இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து வேக்சின் பற்றி பார்த்தீங்கன்னா 0 to 7 டேஸ் முட்டை பொறிஞ்சு 7ஆவது நாளுக்குள்ளே வந்து லசோட்டான்ற வேக்சின் போடுவோம். அடுத்தது வந்து 14ஆவது நாள்லேருந்து 16ஆவது நாளுக்குள்ளே வந்து ஐபிடின்ற வேக்சின் போடுவோம். அடுத்தது 23ஆவது நாள் வந்து ஐபிடி, திருப்பியும் அதே ஐபிடி வந்து கொஞ்சம் பூஸ்டர் போடுவோம். நெக்ஸ்ட்டு 30ஆவது நாள் வந்து லசோட்டா பூஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று போடுவோம். அதோட 58ஆவது நாள் வந்து R2Bன்னு சொல்லிட்டு அது வேக்சின். இது எல்லாமே நம்ம வந்து நம்ம சப்போஸ் கவர்மெண்ட் சைடு பக்கத்தில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம். நம்ம பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வேக்சின்ஸ் வந்து வெளியில் மருந்து கடையில் அந்த மாதிரி இடத்துல இருந்தால் நம்ம வாங்க முடியும். கருங்கோழிக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது தீனி ஏதாவது போடுறீங்களா, இல்லை வந்து எல்லா கோழிக்கு போடுற மாதிரி அந்த தீனி தான் இதுக்கு போட்டுன்னுக்கிறீங்களா? இல்லை, இப்போது அது வந்து
நாங்கள் வாங்கிட்டு வந்த புதுசில் வந்து ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவனம் இருக்குது. அந்த தீவனம் வந்து ஒரு வேளை கொடுப்போம். அது கூட வந்து கடலை புண்ணாக்கு, கோதுமை தவிடு, அப்புறம் நம்ம மாட்டுக்கு கொடுக்குற பில்லு வந்து போட்டாவே எல்லாமே சாப்பிட்டுடும். கோழியுடைய முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ கருங்கோழியுடைய முக்கியத்துவம் என்னங்க? இது ஏங்க எல்லாரும் லைக் பண்ணுறாங்க? இல்லை, கருங்கோழி பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த அளவுக்கு இதோடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. ஏன்னா இது 2010 வந்து மத்திய பிரதேஷில் ஜாபுவான்ற டிஸ்ட்ரிக்டில் தான் இது வந்து முதல்ல கண்டுபிடிச்சது. இன்னும் 10 வருஷம் கூட ஆகலை. அதனால் இதோடைய முக்கியத்துவம் என்னான்னு தெரியல. இதோடைய மருத்துவ குணம் என்னான்னு யாருக்குமே அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஏன்னா இது இந்த கருங்கோழி பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். ஏன்னா இது வந்து மத்திய பிரதேசில் உள்ள காட்டில் வந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதனால் இயற்கையாகவே அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா, எந்த நோயாக இருந்தாலும் அது வந்து எதிர்க்கிற சக்தி வந்து அதிகம். அதேமாரி அதை வளர்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வந்து பராமரிக்கிறவங்களுக்கு. மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கறியே ஃபுல்லாகவே வந்து கறி, கொண்டை, நாக்கு, நகம், சதை எல்லாமே வந்து முழுக்க வந்து கருப்பாக இருக்கும். ரத்தம் கூட வந்து டார்க் ரெட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா இதில் இரும்பு சத்து முக்கியமாக அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் வந்து 25% வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஃபேட்டு பார்த்தீங்கன்னா 0 to 1% பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபேட் கொழுப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயம் இது வந்து இதய நோயாளிகளுக்கு, அப்புறம் வந்து இந்த சுகர் வந்தவங்களுக்கு, பெண்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இது அந்த கறி வந்து சாப்பிட்றது மூலயமா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருங்கோழியை வந்து பண்ணையில் மட்டும்தான் வளர்க்க முடியுமா, இல்லை வந்து வீட்டில் எல்லாரும் நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க, அந்தமாரி இந்த கருங்கோழி வளர்க்க முடியலாமா? இல்லை, இது வந்து காட்டில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சதுனால இது வீட்லேயும் வளர்க்கலாம். பண்ணை முறையில் வளர்க்குறதோட நம்ம வீட்டில் வளர்க்குறது எவ்வளவோ நல்லது. ஏன்னா நம்ம நாட்டுக்கோழியை வந்து பண்ணையில் வளர்க்குறதோட வீட்டில் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது தான் அதிகமாக ப்ரிஃபர் வாங்குவாங்க மக்களும் சரி. அதுமாரி நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது தான் நல்லது. வீட்லேயும் வளர்க்கலாம், யாராக இருந்தாலும் சரி வீட்லேயும் வளர்க்கலாம். அப்போ வீட்டில் வளர்த்தா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து இது பொருந்துமா? அதுதான் மேபி அந்த நான் சொல்கிறது வந்து காட்டில் வந்து நம்ம எடுத்துனதால காட்டில் வந்து வெயில், மழை எல்லாமே அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அதனால் வீட்டில் வந்து தாராளமாக அதை வந்து வளர்க்கலாம். சரி. இப்போ வந்து இந்த கருங்கோழி வளர்க்கறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது? நீங்கள் சிக்கு எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்க? சிக்கு வாங்கிட்டு வந்ததுலேருந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவு எவ்வளோ ஆகுது? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா. இப்போ நாங்கள் சிக்கு வாங்கினது ஒரு சிக்கோடைய விலை வந்து 130 ரூபான்னு நம்ம வந்து ஒரு மாதத்து சிக்கு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேக்சின் R2B-ன்றது 58வது நாளில் ஒரு வேக்சின் போட்டிருக்கோம். இது இல்லாமல் அந்த ஒரு சின்ன நோய் வந்துச்சுன்னு நண்பர் சொல்லியிருப்பார். அது வந்தது மூலிமா சும்மா ஒரு 1000 ரூபா வந்து நம்ம அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா தீவன செலவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மூட்டை தீவனம் எடுப்போம். அந்த தீவனம் வந்து ஒரு வேலைக்குன்றது தான் நாங்கள் கொடுப்போம். மீதி எல்லாமே கடலை புண்ணாக்கு வந்து வாங்கி வச்சுப்போம். வீட்டில் செய்கிறது இல்லைனா வெளியில் வாங்கி வச்சுப்போம். அதிகமாக பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் தான் அதிகமாக கொடுப்போம். புல்லு, சோளம், அதுமாரி மற்றபடி பசுந்தீவனம் வந்து மாட்டுக்கு எடுத்துன்னு வந்து போடுவாங்க வீட்டில். அதுவே நம்ம வந்து கோழிக்கும் நாங்கள் போடுவோம். மற்றபடி வேறு காஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக செலவு பண்ணுறதில்ல. ஏன்னா நாங்கள் எல்லாமே மேய்ச்சல் முறையில் விடுறதுனால அதிகமாக நாங்கள் செலவு பண்ணுறது. சரி, நீங்கள் இப்போ வந்து இந்த கருங்கோழி வந்து எவ்வளோக்கு நீங்கள் தருவீங்க இந்த சேவல்? பார்த்தீங்கன்னா இப்போ 2 கிலோ இருக்குது. 1 கிலோவுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபா. இது 1200 ரூபாய் வரைக்கும் இந்த சேவல் வந்து போகும். நீங்கள் வந்து சொல்கிறது வந்து மற்ற இடத்துல வந்து 1 கிலோ வந்து 250 ரூபா அந்தமாரி நீங்கள் ரேஞ்சில் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க இந்த சேவலை? நீங்கள் எவ்வளோக்கு தருவீங்க இப்போ யாராவது கேட்டால்? இப்போ மொத்தமாக எடுக்கிற மாரியா இருந்தால் நம்மக்கிட்ட கிலோ கணக்கு வாங்குவாங்க. கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 500 ரூபாய், 550 ரூபாய் அந்தமாரி ரேட்டு தான் வரும். இப்போ சப்போஸ் நம்ம ஒருத்தவங்க 2 பேர் அதுமாரி ஒரு கோழி வேணும், 2 கோழி வேணும்னு வாங்குறாங்கன்னா ஒரு பீஸ் ரேட், அதாவது ஒரு கோழி ரேட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு கோழின்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய், நாங்கள் 800 ரூபாய் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா இதை வந்து நகரப்புறங்களில், அதாவது சென்னை, பாண்டிச்சேரி சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழியோடைய விலை வந்து 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் போகுது. இது நாங்கள் கிராமப்புறத்தில் வச்சுருக்கிறதுனால கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நாட்டுக்கோழி நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குற ரேட்டில் வந்து நாங்கள் 3-4 நாட்டுக்கோழி வாங்கி நாங்கள் சாப்பிட்டு போயிடுவோம். இது நாங்கள் கருங்கோழி வாங்கி சாப்பிட்றதுனால என்ன பயன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்களே தவிர இந்த கருங்கோழியோடைய முக்கியத்துவத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க, காசை தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த கருங்கோழி வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து எவ்வளோ விலையாக இருந்தாலும் கொடுத்து வாங்க தயாராக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நகர்ப்புறத்தில், அதாவது சென்னை, பாண்டிச்சேரி போன்ற இடத்துல நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் நாங்கள் அதிகமாக. இப்போ இந்த கருங்கோழி பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். சப்போஸ் நம்ம சேனல் மூலிமா யாராவது வந்து வாங்குற மாரியாக இருந்தால் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது மொத்தமாக வாங்குற மாரியாக இருந்தால் ஒரு பாதி விலைக்கு கம்மி பண்ணி தரலாம்.
ஒரு சில்லற மாரி கம்மியாக ஒரு கோழி 2 கோழி வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 200 300 கம்மி பண்ணியே தரலாம். ஒரு கோழி வாங்குற மாரி இருந்தால் நம்ம அந்த கோழியோடைய கிலோவை பொறுத்து அதுக்கான விலையை வந்து நிர்ணயம் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் வந்து இது வந்து பாய்லர் கோழி தீனி அந்த மாரி உணவு போடுறீங்களா, இல்லை வந்து இயற்கையான உணவு தான் நீங்கள் இதுக்கு கருங்கோழிக்கு போட்டுக்கிறீங்களா? இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நம்ம தீவனம் போடுறது வந்து ஒரு வேளை தான் தீவனம் போடுறோம். அந்த தீவனம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் தீவனம் கிடையாது, நாட்டுக்கோழி ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேளை தான் நம்ம கொடுப்போம். மற்றபடி நம்ம கோழிக்கு அதிகமாக கொடுக்குறது பசுந்தீவனம் தான். இப்போ சப்போஸ் கோழிக்கு வந்து அதாவது நோய் அந்த மாதிரி கண்ணில் தென்பட்டுச்சுன்னா நாங்கள் அதிகமாக வந்து இந்த மருந்துகள் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். நாங்கள் அதிகமாக பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து தான். மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, மஞ்சள், வேப்பிலை இதெல்லாம் அரைச்சி அந்த கோழிக்கு வந்து உணவில் அதிகமாக நாங்கள் கொடுப்போம். ஏதாவது நோயின்னு தென்பட்டும் போது, இல்லை சப்போஸ் நோய் அதிகமாகிடுச்சு, கோழி வந்து இறப்பு அதிகமாக இருக்குன்னா அந்த டைமில் மட்டும்தான் நாங்கள் வெளியிலேருந்து மருந்துகள் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். சரி, வந்து வாங்கின்னு வந்த சிக்குலேருந்து இது பெருசாக கோழி வளர்த்து நீங்கள் விற்கிறீங்களே, இதுக்கான செலவு முழுசும் எவ்வளோ ஆகுது? இது லாபமாக இல்லை நஷ்டத்தில் வந்து உங்களுக்கு வருதாங்க? இப்போ கோழி வந்து சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கோடைய விலை வந்து 130 ரூபான்னு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதேமாதிரி தீவன செலவு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு தீவன மூட்டை எடுப்போம். 1500 ரூபாயில் 1480 ரூபாயில் அந்தமாதிரி தீவன மூட்டை எடுப்போம். அது காசு கம்பேர் பண்ணுறப்போ ஒரு கோழி வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கும். 500 ரூபாய்க்கு கூட சாப்பிட்ருக்கலாம். ஏன்னா 4 மாதம் ஆயிடுச்சு, 500 600 ரூபாய்க்கு கூட சாப்பிட்ருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபா ப்ளஸ் 130 ரூபா 750 ரூபா வருது. நம்ம சேல் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது 800 ரூபாய் 250 ரூபாய் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதான் நம்ம அதிகமாக லாபம் எதிர்பார்க்கக்கூடாது. இருந்தாலும் நமக்கு வந்து 130 ரூபா ஒரு கோழிக்குன்றது லாபம் தான். கருங்கோழி வந்து உங்களுக்கு வந்து லாபம் தான் உங்களுக்கு கிடைக்குதா? கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டிங் நம்ம வளர்க்குறது கூட பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டிங் நல்லா அமைஞ்சிச்சுன்னா அது வந்து பெரிய லெவலில் நமக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்கும். இயற்கையான முறையில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கருங்கோழி உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுத்துள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து நம்பர் பார்த்துட்டு வந்துக்கிறோம் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து கருங்கோழியோட ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாரு. மேலும் மேலும் அரிய வகையான தகவல் உங்களுக்கு வந்து வேணும்னா எங்கள் சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை மட்டும் அமைக்கிறீங்க, அது மட்டும் போதுங்க.